தங்க நகை இருக்கா? அதற்கு பயன் தெரியுமா? அழகாக அணிவதற்கும் பண்டிகை நேரத்தில் காட்டிக் கொள்வதற்கும் மட்டும் இல்ல, அது நம்ம வாழ்க்கையில அவசர சமயத்தில் நிதி உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆதாரமாய் இருக்கலாம். ஆனா அந்த தங்கத்தை கடன் பெற பயன்படுத்தும் போது அதுக்கு சில முக்கியமான விதிகளும் கட்டுப்பாடுகளும் இருப்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ரிசர்வ் வங்கி தங்கம் மற்றும் வெள்ளி அடமான கடன்களுக்கான புதிய வழிகாட்டுதல்களை 2025 வெளியிட்டிருக்காங்க. இனிமேல் நகை எடுத்து நேரா வங்கிக்கு போய் கடன் வாங்க முடியாது. மாறாக அந்த நகை என்ன தரம், எத்தனை கிராம், எந்த நோக்கத்துக்கு கடன் வாங்குறீங்க எல்லாமே மதிப்பீடு அடிப்படையில் தான் அமைய போகுது. 22 கேரட் அல்லது அதற்கு மேல் தரமுள்ள நகைகளும் வங்கிகள் விற்கும் தங்க நாணயங்களும் மட்டுமே அடமானத்துக்கு ஏற்றவையாகும். ஒரு நபர் வாங்கும் கடன் தொகை அந்த தங்கத்தின் மதிப்பில் 75% தாண்டக்கூடாது. மேலும் கடன் பெற்ற பிறகு அதை எவ்வாறு செலுத்த போறீங்க, வட்டி எவ்வளவு, திரும்பி செலுத்தும் கால அவகாசம் என்ன என்பதையெல்லாம் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டிருக்கணும். கடனை தவற விட்டீங்கன்னா வங்கி உங்களை ஏலத்திற்கு அனுப்பிடக்கூடாது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து தவறிட்டீங்கன்னா உங்கள் தங்கம் வங்கியால் ஏலத்தில் விடப்படும். அதற்கு முன் உங்களுக்கு அறிவிப்பு வரும். ஆனால் பதில் இல்லை என்றால் தங்கம் பறிபோகும் வாய்ப்பு உள்ளது. முக்கியமான விஷயம் என்னன்னா, கடனை முழுமையாக செலுத்திய உடனே 7 வேலை நாட்களுக்குள் உங்கள் நகையை கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் வங்கியே ஒரு நாளுக்கு ரூபாய் 5000 அபராதம் செலுத்த வேண்டிய நிலைக்கு வரும். இவ்வளவு விஷயங்கள் கோல்ட் லோன்ல இருக்குது. தங்க நகை வைத்திருப்பது சும்மா ஒரு அலங்காரம் அல்ல, நிதி ஆதரவும் கூட. ஆனா அதையும் சரியான முறையில் தான் பயன்படுத்தணும். இல்லனா சிரமம்தான்.